இப்போ எல்லாருமே ஆரி ஒர்க் கிளாஸ் போயிட்டுருப்போம் இல்லைங்களா? ஹேண்ட் ஒர்க்கு நம்ம எல்லாருக்குமே ஆரி ஒர்க் கிளாஸ்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, எல்லோரும் போகிறோம். இப்போ அதில் நீங்கள் போய் கேட்ட உடனே உங்களுடைய ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்பீங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன சொல்லித்தராங்கன்னு கேட்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே இந்த செயின் போட சொல்லித்தரோம், பீட்ஸ் ஒர்க் சொல்லித்தரோம், ப்ரைடல் ஒர்க் சொல்லித்தரோம், உங்களுக்கு த்ரெட் ஒர்க் சொல்லித்தரோம். இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஒர்க் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் இந்த மாதிரின்றதெல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. சரி, நீங்களும் உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டை பற்றி அதிகம் தெரியாது இல்லையா? அதனால் ஓகேன்ற மாதிரி எல்லாருமே சரிங்க சரிங்கன்னு தலையாட்டிங்க. ஆனால் இதுவரையும் யாராவது ஆரி ஒர்க்கில் எனக்கு வந்து வரைகிறதுக்கு சொல்லித்தரீங்களான்னு கேட்டிருக்கீங்களா? எவ்வளோ தொலைப்பீங்க, எவ்வளோ ஃப்ரீ கிளாஸ் நடக்கும், எவ்வளோ பெரிய பெரிய கிளாஸ்க்கெல்லாம் நீங்கள் போனாலும் கூட வரைகிறதுக்கு யாரும் தெரிய மாட்டேங்குது. அதுதான் மெயின் பிரச்சனை. நம்மளுக்கு மெயின் வந்து நீங்கள் போடுறது எல்லோரும் போட்டுடலாம், ஆனால் வரைய தெரியணும்ல. இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி போடுறது ஈஸி. அதை வந்து ஜாயின் பண்ண தெரியணும், இணைக்க தெரியணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ வரைகிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் அங்கங்கே பீட்ஸ் ஒர்க்கு, ஒரு லீஃப் போடுவீங்க, ஃப்ளவர் போடுவீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஒரு டிசைனை தனித்தனியாக போட்டுடலாம். இப்போ விநாயகர் ஒரு மேரேஜ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எல்லாமும் கூட நம்ம தனித்தனியாக போட்டுடலாம். ஆனாலும் கூட அது வரைஞ்சி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த வரைகிறதுக்கு சொல்லி தந்தாங்களா? இப்போ நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன் வாங்கி வேணால் வச்சு ரெடிமெண்ட்டாக பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு பேட்டர்ன் வாங்க டிலே ஆகுது, இப்போ ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆர்டர் வருது, இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் வாங்க டிலே ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ பேட்டர்ன் கிடைக்கல, சரி ஒரு டெய்லர் கட் கொடுத்து நம்ம வரைஞ்சிக்கலான்னு யோசிப்போம். ஆனால் நீங்கள் யோசிக்கிற மாதிரி அந்த டெய்லர் உங்களுக்கு வரைஞ்சி தருவாரா? யோசிச்சு பாருங்களேன். எப்பவுமே நம்மளுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு யோசனை திங்கிங் இருக்கும். நம்ம வந்து அந்த நம்ம மைண்ட் செட்டுக்கு மாதிரி ஒரு ஒரு திங்கிங் பண்ணி ஒரு இதை வந்து உருவாக்கி வச்சுருப்போம், ஒரு உருவத்தை. இப்போ அதை போய் அந்த டெய்லரை வரைஞ்சி கொடுன்னா வரைஞ்சி தருவாரா நம்மளுக்கு? ஏன்னா நம்ம யோசிக்கிறத அவர் யோசிக்க மாட்டார். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம போகிறத்தாவில் நீங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு வரைய சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேளுங்க. நீங்கள் வந்து ஆரி ஒர்க் போனாலும் சரி, இல்லை ப்ளவுஸ் கட்டிங் போனாலும் சரி, சுடிதார் கட்டிங் போனாலும் சரி, எங்கே போனாலும் நாங்கள் ஓனாக வரையணும், நாங்கள் தனிப்பட்ட முறையில் வரையணும், எங்களுக்கு வரைய நீங்கள் சொல்லி தருவீங்களா? நீங்கள் வரைய எங்களுக்கு நல்லா பக்காவாக சொல்லி தரீங்கன்னா நாங்கள் வரைகிறோம், இதில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொன்று வந்து நம்ம ஆரி ஒர்க்கு பொறுத்தவரையும் நீங்கள் அந்த நேராக அந்த பேட்டர்ன் வச்சு வரைகிறதுனால உங்களுக்கு கரெக்ட் வராது. நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங்கில் வரையணும். ஃப்ரண்ட்டை பொறுத்தவரையும் கிராஸில் வரைஞ்சால் நம்மளுக்கு சுருக்கம் வராது. ஏன்னா பீட்ஸ் வந்து வெயிட் உட்காரும். அந்த வெயிட் உட்காரும் வரும்போது நீங்கள் கிராஸில் வரைஞ்சி அதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உட்காரும், அது கரெக்டாக நிற்கும், எந்த சின்ன சின்ன சுருக்கம் எதுவும் வராது. அதுக்காக தான் நம்மளுக்கு கிராஸில் வரையணும். இந்த மாதிரியெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. இனிமேல் நீங்கள் போனீங்கன்னா ஃபர்தர் நீங்கள் எந்த கிளாஸ் போனாலும் எங்கே போனாலும் கேட்டு போங்க. இது மாதிரி எங்களுக்கு வரைய சொல்லி கொடுத்தா நாங்கள் ஜாயின் பண்ணுறோம், எங்களுக்கு வரைகிறதும் சொல்லி கொடுங்க, ஒர்க் பண்ணுறதும் சொல்லி கொடுங்க. நான் பீட்ஸ் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் எங்களுக்கு சொல்லித்தரணும். அதே மாதிரி எங்களுக்கு அதோடு சேர்ந்து வரைகிறது சொல்லித்தரணும். இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்குவீங்க, வரைகிறது தான் உங்களுக்கு கஷ்டம். அந்த வரைகிறது புரிஞ்சு நீங்கள் வரையணும். ஏன்னா அந்த ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரையணும் இல்லையா? அதுக்காக வரைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வரைகிறத கேட்டு கற்றுக்கோங்க.